பல்கலைக்கழக துணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஜெகநாதன் தற்போது ஆளுநர் RN ரவியை வரவேற்றிருக்கிறார். விவரங்களுடன் நீராமுடைய செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? இந்த வருகைக்கும் அவருடைய வரவேற்புக்கும் என்ன சம்பந்தம்? இதனுடைய பின்னணி என்ன? சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனம் தொடங்கி முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேலு மற்றும் 2 பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் மீது கருப்பூர் காவல் நிலைய போலீசார் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக மோசடி, முறைகேடு, SC/ST ஆக்ட் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொண்டு நீதிபதியினுடைய வீட்டிற்கு அழைத்து சென்ற பொழுது நீதிபதி சொந்த ஜாமீனில் நிபந்தனை ஜாமீனில் அவரை விடுவித்தார். அதன் பிறகு சேலம் சூரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் தினந்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த ஜாமீனை எதிர்த்து, அதாவது துணைவேந்தருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து காவல்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்திலும் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. நாளை அதற்கான தீர்ப்பு முறை இருக்கிறது. ஏற்கனவே சேலத்தில் துணைவேந்தருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதிக்கு உயர்நீதிமன்றத்தில் இருந்து எப்படி ஜாமீன் வழங்கலாம் என்ற கேள்வி கேட்டு விளக்கம் அளிக்க சொல்லியும் அவருக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக இருக்கக்கூடியவரும் மற்ற 2 பேராசிரியர்களும் தலைமறைவாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்தது. ஆனாலும் அவர் கடந்த சில நாட்களாகவே அலுவலக பணியை தொடர்ந்து செய்து வந்தார். இந்த நிலையில் இன்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருவதாக தகவல் அறிந்தவுடன் பல்வேறு அமைப்பினரும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த மாணவர் அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்தார்கள். குற்ற பின்னணி உள்ள வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ஜாமீனில் வெளியே வந்திருக்கக்கூடிய துணைவேந்தர் உள்ளிட்ட பேராசிரியர்கள் அவரை பல்கலைக்கழகத்தில் சந்திக்க வாய்ப்பு இருப்பதனால் இந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு விடும். இதனால் இந்த வழக்கு திசை மாறி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய துணைவேந்தரை ஆளுநர் சந்திக்க கூடாது என்பது பல்வேறு அமைப்பின் கோரிக்கையாக இருந்தது. இது தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் எதிரில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த மாணவர் அமைப்பினர் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். சற்று முன்பாக அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் தனியார் மண்டபம் ஒன்றில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை 10 மணி முதல் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய 7 இடங்களில் போலீசார் அந்த முறைகேடு புகார் தொடர்பான சோதனையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த வாரம் 6 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மேலும் புகார்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து காவல்துறைக்கு வந்த காரணத்தினால் இன்று காலை விசாரணையும் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தற்பொழுது ஆளுநர் ரவி அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். ஆளுநர் ரவியை வரவேற்பதற்காக தற்பொழுது தயார் நிலையில் இருந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் அவருக்கு மலர் கொத்து கொடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் தற்பொழுது ஆளுநர் வரவேற்கப்பட்டு தற்பொழுது பல்கலைக்கழக வளாக அலுவலகத்திற்குள் ஆளுநர் RN ரவி மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் தற்பொழுது உள்ளே அலுவலகத்தில் சந்தித்து உரையாடி வருகிறார்கள். கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அஹ்மத் நம்ம நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். ஆளுநருடைய இந்த பயணம், பெரியார் பல்கலைக்கழகத்திற்கான இந்த விசிட் அப்படின்றது ஏன் சர்ச்சையாகுது? இந்த பயணத்தின் மூலமா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மாதிரி கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ், ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்ததா இருந்தது. இந்த பயணம் அதை முற்றிலுமா மாற்றி அமைக்குதா? ஆளுநர் எந்த விஷயத்தை தமிழ்நாட்டுல சரியாக செய்திருக்கிறார் அப்படின்றதுதான் கேள்வி. இது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கூட இல்ல. ஆளுநர் இதைதான் செய்வார் அப்படின்றதுதான் ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஏன்னா இன்ஃபேக்ட் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சங்கங்கள், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் ஆளுநருக்கும் இது தொடர்பான இந்த வைஸ் சான்சலர் மீது இருக்கக்கூடிய புகார்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய கேள்வி. சோ இதுக்கப்புறம் காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றதற்கு, ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேஸ் அப்படின்றதற்கு போலியான முறையில டாக்குமெண்ட்ஸை பதிவு செஞ்சு அங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை ஒரு தனியார் கம்பெனிக்கு அவர் முறைகேடாக கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சீரியஸான ஒரு சார்ஜஸ் வைஸ் சான்சலர் மீது இருக்கு அப்படின்ற போது
அந்த விஷயத்துல வந்து ஆளுநர் போய் அதே வைஸ் சான்சலர் போய் பாக்குறது, வைஸ் சான்சலர் தான் வந்து அவரை வந்து ரிசீவ் பண்ணி அவரை கூப்பிட்டு போறாரு அப்படின்னும் போது, இங்க வந்து சட்டம் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஆளுநர் கன்வே பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து இங்க எழுகிறது. ஏன்னா நீங்க என்னதான் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாம் வந்து ஒரு மாநில அரசாங்கம் உங்கள் மீது அந்த நடவடிக்கை எடுக்குதுன்னா அது வந்து ஒரு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையா நாங்க பாக்குறோம். அதனால நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கிறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இதுல கன்வே செய்யப்படுகிறது. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன ஒரு தகவலை இதன் மூலமாக நீங்க அனுப்புறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அங்க இருக்கக்கூடிய மாணவர் இயக்கங்கள்லாம் வந்து அனைத்து மாணவர் இயக்கங்களும் வந்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. ஆளுநர் இந்த மாதிரி போய் அந்த வைஸ் சான்சலரை சந்திப்பதே வந்து ஒரு தவறான விஷயம், ஒரு தவறான முன்னுதாரணம். இன்று தவறான முன்னுதாரணங்களை தான் இந்த ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுல செட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இது கூடுதலாக ஒரு படி மேல போய் யார் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ, யார் மீது வழக்குகள் இருக்கிறதோ அவங்களோடையும் போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு செயல் ஆளுநர் ஈடுபட்டிருப்பது வந்து அந்த பதவிக்கே அது அழகில்லை அப்படின்றதா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு வைஸ் சான்சலரை நீங்க அழைத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க மற்ற அதிகாரிகளை வந்து நீங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் மற்ற அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசலாம், அந்த விஷயம் என்ன அப்படின்றத நீங்க விவாதிக்கலாம். பட் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பே அந்த வைஸ் சான்சலர் தான் கொடுக்கிறார் அப்படின்னும் போது, அப்போ ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிக்கு அங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நீங்க ஆளுநர் வந்து என்ன மெசேஜ் சொல்ல வராரு, இந்த மாதிரி வந்து எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி நாங்கள் வந்து உங்களோட தான் இருக்கிறோம், யாரு தவறு செய்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் வந்து கருத மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை அனுப்புவதாக தான் வந்து இந்த நடவடிக்கை அப்படின்றது இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். குற்றச்சாட்டுக்கு உள்ளான அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு, அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆளுநர் தான் ஒரு உத்தரவு பிறப்பிச்சார், அது நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு துணைவேந்தரை ஆளுநர் வழியே போய் சந்திச்சு பேசுறாரு. இதனுடைய அரசியல் பின்னணி என்ன திரு தராசு ஷியாம்? நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா என்று பழைய எம்ஜிஆர் திரைப்பட பாடல் உண்டு. அப்படி சட்டத்தை நாணல் போல வளைப்பதுதான் நமது ஆளுநருக்கு வாடிக்கை. அது எத்தனை முறை அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும், முதல்வர் சமாதானமாக போக முயன்றாலும் அந்த வேதாளம் எப்போதும் முருங்கை மரத்தில் தான் ஏறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு இது ஒரு உதாரணம். வேற நிகழ்ச்சியே கிடையாது. அவருக்கு சேலத்துக்கு போறாரு, கோவை போய் பிளைட் பிடிச்சி திரும்பி வர்றாரு. அப்போ துணைவேந்தரோடு தான் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படையாக காட்டிக் கொள்கிறார் என்றால் துணைவேந்தர் நியமனத்திற்கும் அவருக்கு என்ன தொடர்பு என்கிற கேள்வி வரும்ல. ஒரு துணைவேந்தரோடு அது குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் ஜாமீனில் வந்திருக்கிறார். ஜாமீன் குறித்த மேல்முறையீடு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை வருகிறது. இப்படியான ஒரு நிலையில் அவரோடு நான் தோளோடு தோள் நிற்கிறேன் என்று இந்திய நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் காவலர்களில் ஒருவரான மாநில ஆளுநர் அப்படி காட்டிக்கொள்கிறார், வெளிப்படையாக காட்டிக்கொள்கிறார், எல்லா எதிர்ப்புகளையும் மீறி பகிரங்கமாக காட்டிக்கொள்கிறார். அப்படி என்றால் எந்த சட்டத்திற்கும் தான் கட்டுப்பட்டவன் அல்ல, என்னால் நாணல் போல சட்டத்தை வளைக்க முடியும் என்று அவர் தெளிவாக சொல்கிறார். இதை தவிர வேற எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது? மாணவர்கள் எதிர்ப்பு, மற்றவர்களின் கண்டிப்பு, இதையெல்லாம் தாண்டி துணைவேந்தரின் வரவேற்பையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். பொதுவாக அப்படி யாருமே எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்டில் இருப்பவரும் அப்படி செய்வதே இல்லை. உதாரணமாக இங்கு வந்து தினத்தந்தி பொன்விழா ஆண்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தார்கள். அப்போது கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். கோபாலபுரம் சென்று அவரது உடல்நிலையை விசாரிப்பதற்காக பிரதமர் மோடி அங்கு செல்லும் போது 2G வழக்கு நடந்து கொண்டிருந்தது. எனவே திருமதி கனிமொழி, திரு ராஜா ஆகியோர் எல்லாம் வரவேற்பதற்கு வரக்கூடாது என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து நேரடியாகவே தகவல் தரப்பட்டது. காரணம், அது ஒரு மெசேஜ். அப்படி அவர்கள் வரவேற்றால் அது ஒரு ராங் மெசேஜ் ஆகிவிடும் என்று அவர் நினைத்திருப்பார். அதுதான் சரி. அப்படி நினைத்திருக்க வேண்டிய ஆளுநர் முற்றிலுமாக தான் ஒரு அரசியல் சாசன காவலர் என்பதையே மறந்துவிட்டு செயல்படுகிறார் என்றாகும் போது இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நிஜம். நடவடிக்கை எடுக்க போவது யார் என்பது கேள்வி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷியாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஜெகநாதன் மீது பல்வேறு முறைகேடு புகார்கள் தற்போது பதிவு செய்யப்பட்டு அவர் நிபந்தனை ஜாமீனில் இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் அவரை சந்தித்திருப்பது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. முறைகேடு புகாருக்கு உள்ளான ஒரு துணைவேந்தர் ஆளுநரை சந்தித்து வரவேற்று அழைத்து பேசியிருப்பது எது போன்ற ஒரு செய்தியை பொதுவெளியில் ஏற்படுத்தும்?
என்பது போன்ற பல்வேறு கேள்விகளையும் மூத்த பத்திரிகையாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். மீண்டும் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கோகுல். அவர் மீது துணைவேந்தர் ஜெகநாதன் மீது என்னென்ன வழக்குகள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு? அவரோடு தொடர்பு படுத்தப்பட்ட மற்ற சில பேராசிரியர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு விவரங்கள் என்ன? பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய கணினி அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஆகிய 4 பேர் மீது கருப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊழல், முறைகேடு, கொலை மிரட்டல், தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தை பெரியார் பல்கலைக்கழக வளாகத்திலேயே துவங்கி அதற்கான ஒரு கட்டிடத்தை வருடத்திற்கு 1000 ரூபாய் வாடகையில் ஒரு கட்டிடமும் அந்த நிறுவனம் நடத்துவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற அனுமதி இங்கு இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவில் அனுமதி பெறாமலும் தமிழக அரசின் அனுமதி பெறாமலும் பேராசிரியர் துணைவேந்தர் ஜெகநாதனே தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்து இப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருப்பதாக தான் முதலில் இந்த குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கத்தினுடைய ஊழியர் சங்கத்தை சார்ந்த இளங்கோவன் என்பவர் இது தொடர்பாக துணைவேந்தரை சந்தித்து பேச முற்பட்ட போது அவரை ஜாதி பெயரை சொல்லியும் தகாத வார்த்தைகளும் திட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இளங்கோவன் கொடுத்த புகாரின் பேரில் தான் இந்த 4 பேர் மீதும் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பேராசிரியர் துணைவேந்தர் ஜெகநாதன் அப்பொழுது கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் ஜாமீனில் வந்த பிறகு அவர் ஒரு நாள் மட்டுமே காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு அதன் பிறகு அந்த நிபந்தனைப்படி தினந்தோறும் கையெழுத்து போட வேண்டிய நிலையில் இருந்த பொழுது அவர் தனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறி சேலத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்து அவர் மருத்துவமனையில் இருந்து வந்தார். அதன் பிறகு பல்கலைக்கழகத்தில் இருந்து நிபந்தனை கையெழுத்தை கூட போட முடியாத ஒரு நிலையில் துணைவேந்தர் இருப்பதனாலும் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் தலைமறைவாகிவிட்ட காரணத்தினாலும் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தை நடத்துவதற்கு IAS அதிகாரி ஒருவரை நியமித்து தமிழக அரசு ஒரு புதிய துணைவேந்தரை நியமிக்க வேண்டும், ஒரு குழு அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருந்தது. அதன் பின்னர் மீண்டும் அவர் மருத்துவமனையில் இருந்து உடல்நலம் சரியாகிவிட்டதாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அலுவலக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இவ்வாறு நிபந்தனை ஜாமீனில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த பல்கலைக்கழக பணிகளை தொடர்ந்து அவர் ஈடுபடக்கூடாது, அவரை பணியிடை நீக்கம் தற்பொழுது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் எழுந்து வந்தது.